ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தை மூலமாகத்தான் நீங்களும் மாஸ்டர் ஞானக்கடலாகி இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ ஞானம்ன்ற 3வது கண் கிடச்சிருக்குது. அதனால் இப்போ நீங்கள் திரிநேத்திரியாகி இருக்கிறீங்க. திரிநேத்திரினா என்ன? 3வது கண்ணுடையவர். சங்கரருக்கு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி முக்கண்ணன் ஆகி இருக்கிறீங்க. அதே மாதிரி திரிகால தரிசியாகவும் ஆகியிருக்கிறீங்க, அதாவது முக்காலத்தை அறிந்தவராக ஆகியிருக்கிறீங்க. அதே மாதிரி திரிலோக நாத்தாகவும் ஆகியிருக்கிறீங்க, அதாவது 3 உலகங்களின் தலைவனாகவும் ஆகியிருக்கிறீங்க. ஸோ 3 கால ஞானம் கிடைச்சதுனால திரிநேத்திரி, திரிகாலதரிசி, திரிலோகநாத், இல்லை 3 உலகத்தின் ஞானமும் தெரிஞ்சதுனால 3 உலகத்தின் தலைவனாகவும் ஆகியிருக்கிறோம். ஏன்னா இப்போ 3 உலகத்துக்கும் எப்போ வேணாலும் டக்கு டக்குன்னு போயிட்டு வரும் புத்தினால் கேள்வி. ஸோ உலகத்துக்கான ஆன்மீக சேவையை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருமே ஏன் பண்ண முடியாது தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தான் பரமாத்மாவுடைய சக்தி இருக்குது. அதனால் உலகத்துக்கான சேவை நீங்கள் தான் பண்ண முடியும். ஸோ முதல்ல உங்களுக்கு தான் பரமாத்மா ஞான ஊசி போடுறார். அதன் மூலமாக நீங்கள் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறீங்க. பிறகு இதே ஊசியை மற்றவங்களுக்கு போட்டு அவங்களையும் 5 விகாரங்களை வெற்றி அடைய வைக்கிறீங்க. இப்படிப்பட்ட சேவை உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் இந்த ஆன்மீக சேவை செய்கிறீங்க அப்படின்னு நினைத்தாலே நமக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், போதை இருக்கும். ஓம் சாந்தி. பாபாவுடைய நினைவில் உட்காரணும். வேறு எந்த தேகதாரியுடைய நினைவுலையும் உட்காரக்கூடாது. புதுசாக வரக்கூடியவர்கள் தந்தையை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. பாருங்க, பாபா, அதாவது சிவபாபா பிரம்மா உடம்பில் இருக்கிறார். அந்த பிரம்மாவுடைய நினைவு கூட வரக்கூடாது. அதான் எந்த தேகதாரியோடைய நினைவுலையும் உட்காரக்கூடாதுன்றார். வெறும் சிவபாபாவுடைய நினைவு தான் இருக்கணும். ஆனால் புதுசாக இருக்காதவங்களுக்கு இது தெரியாது. சிவபாபாவுடைய பேர் சிவன், ரொம்ப ஈஸி இல்லையா? குழந்தைங்களுக்கு அப்பாவை தெரியலன்றது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதுலேயும் சாதாரண அப்பா இல்லை, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல். அவரை தெரிஞ்சிக்கல. எல்லா தூய்மையற்றவர்களையும் தூய்மை ஆக்குபவர் அவர். எல்லாருடைய துக்கத்தையும் நீக்குபவர் அவர். இப்படியெல்லாம் மகிமை பாடுறாங்க. ஆனாலும் அவர் யாருன்னு பிரம்மகுமாரிகளாக உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நீங்கள் அவருடைய பேரன் பேத்திகள். அப்போ கண்டிப்பாக தன்னுடைய தந்தை மற்றும் அவருடைய படைப்புடைய முதலிடை கடையை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தந்தை மூலமாக தான் குழந்தைங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த உலகமே அழுக்காக இருக்குது. ஸோ கலியுகத்தில் இருக்கிற அனைத்து அழுக்கானவர்களையும் சத்தியுகத்தின் தூய்மையானவர்களாக பாபா எப்படி மாற்றுறாரு அப்படின்னு உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ கலியுகத்துடைய துர்கதியிலிருந்து வெளியில் எடுத்துட்டு வரக்கூடியவர் சத்தியுகத்தின் சத்கதி கொடுக்கிற வள்ளல் தந்தை தான். அவர் வருவதும் இந்த பாரதத்தில் தான். அதனால தான் சிவஜெயந்தி இங்கே கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக அவர் வராரு.
ஆனால் வந்து பாரதத்துக்கு என்ன கொடுக்குறாருன்னு பாரதவாசிகளுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனாலும் யாருக்கும் ஞானத்தின் 3வது கண்ணு இல்லை. ஸோ அதனால் தந்தையை தெரிஞ்சிக்கலைன்னு ப்ரூவ் ஆகுது. பாடல் கண்ணிழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. நாங்கள் எல்லோரும் கண்ணிழந்தவர்கள் அப்படின்ற இந்த பாட்டை எழுதுனது மனிதர்கள் தான். இந்த ஸ்தூலமான கண்கள் எல்லாருக்கும் தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் தன்னை கண்ணில்லாதவர்கள்னு சொல்கிறாங்க? ஞானத்தின் 3வது கண் யாருக்கும் இல்லை. ஸோ அதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ அதனால் தந்தையை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம். ஸோ தந்தை மூலமாக தந்தையை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். மற்றபடி பக்தி மூலமாக தந்தையை தெரிஞ்சிக்க முடியாது. தந்தை தான் ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறாரு. அதன் மூலமாக தான் நீங்கள் முழு படைப்புடைய முதல் இடை கடைசியை தெரிஞ்சுக்கிறீங்க. ஞானக்கடலுடைய குழந்தைகளாகிய நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடலாகிறீங்க. 3வது கண் அப்படின்னாலே திரிநேத்ரி, அதாவது 3வது கண்ணை உடையவர்னு அர்த்தம். திரிகாலதரிசி, அதாவது 3 காலத்தை உணர்ந்தவர்னு அர்த்தம். திரிலோகிநாத், 3 உலகங்களின் தலைவன். இப்படி எல்லாம் அந்த ஞானத்தின் மூலமாக நாம் ஆகிறோம் இல்லையா? திரிநேத்ரியாக, திரிகாலதரிசியாக, திரிலோகிநாத்தாக ஆகிறோம். சத்தியுகத்துடைய எஜமானர்களாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த ஆஸ்தி எப்படி கிடைச்சது அப்படின்னு பாரதவாசிகளுக்கும் தெரியாது, அந்த லக்ஷ்மி நாராயணனுக்கே தெரியாது. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் மறந்துடுவாங்க. ஸோ லக்ஷ்மி நாராயணன் எப்போ இருந்தாங்க, பிறகு எங்கே போனாங்க, அவங்க எப்படி இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, எதுவுமே யாருக்கும் தெரியாது. இந்த தேவதைகள் தூய்மையானவர்கள் தானே. ஸோ கண்டிப்பாக தந்தை தான் தூய்மையானவர்களாக ஆக்கிறவர். பாரதவாசிகளாகிய உங்களுக்குத்தான் பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். ஏன்னா தேவதைகளையும் சிவனையும் நீங்கள் தான் ஏற்றுக்கிறீங்க. சிவனுடைய ஜென்மம் கூட இந்த பாரதத்தில் தான் நடக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த ஒரு பகவான். ஸோ சிவராத்திரி கூட இங்கே தானே கொண்டாடுறாங்க. ஜெகதம்பா, ஜெகத்பிதா, பிரம்மா சரஸ்வதியோடைய ஜென்மமும் கூட இங்கே தான் நடக்குது. பாரதத்தில் தான் கொண்டாடுறாங்க. நல்லது. லக்ஷ்மி நாராயணனுடைய ஜென்மமும் இங்கே தான் நடக்குது. ஸோ அவங்க தான் சின்ன வயசில் ராதாகிருஷ்ணராக இருக்கிறாங்க. ஆனால் அதுவுமே பாரதவாசிகளுக்கு தெரியல. ஆனால் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க. ஏதோ வேறு ஜென்ம தொடர்பு அப்படி நினச்சிக்கிறாங்க. இது ஒரே ஜென்மத்தில் குழந்தையாக இருக்கும்போது கிருஷ்ணர், பெருசான பிறகு நாராயணன்னா அவங்களுக்கு தெரியல. தூய்மை ஆக்குபவரே வாங்க அப்படின்னா அவரை தான் கூப்பிடுறாங்க. ஸோ தூய்மை ஆக்கிறவரை கூப்பிடுறாங்கனாலே இங்கே எல்லாம் அழுக்காக இருக்கிறோன்னு தானே அர்த்தம். சாது சந்நியாசிகள், ரிஷி முனிவர்கள் எல்லாருமே எங்களை தூய்மையாக்க வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களும் அழுக்காக இருக்கிறாங்கன்னு நிரூபணமாகுது. ஒரு பக்கம் தூய்மையாக்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் பாவத்தை கழுவுறன்ட்டு கும்பமேளாவில் போய் குளிக்கிறாங்க. ஏன்னா கங்கை பதித்த பாவனி தூய்மையாக்கிடும், பாவத்தை கழுவிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தூய்மையற்றவரை தூய்மையாக்குவரை வாங்கன்னு கூப்பிடுறாங்க? ஸோ
அப்போ யாரை கூப்பிட்றாங்க? யார் வந்து தூய்மையாக்க முடியும் மனிதர்களை? நீங்கள் முதல்ல தேவதையாக இருக்கும்போது எல்லாருமே தூய்மையாக தானே இருந்தீங்க. இப்போ தான் தூய்மை இழந்திருக்கிறீங்க. ஸோ மறுபடியும் பழைய மாதிரி தூய்மை ஆகிறதுக்கான வழி சொல்லுங்கன்னு தான் அவரை கூப்பிடுறீங்க. எங்கே போகிறதுக்கான வழி? அந்த தூய்மையான உலகம் சத்தியுகத்துக்கு போகிறதுக்கான ஜீவன் முக்திக்கான வழி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ போக முடியல? ஏன்னா எங்களுக்குள்ள 5 விகார அழுக்கு இருக்குது. அதை நீக்கிறதுக்கான வழி சொல்லுங்கள். ஸோ நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது விகாரமற்றவராக இருந்தோம். ஆனால் இப்போ விகாரிகளாக அழுக்காக ஆகிட்டோம். ஸோ இதோடைய ரகசியத்தை புரிய வைங்க. இது ஒன்றும் கட்டுக்கதை கிடையாது. ஸ்ரீமத் பகவத்கீதை பரமாத்மாவினால் சொல்லப்பட்ட கீதையை பாபா இப்போ சொல்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறவர் அந்த ஒரு நிராகார பகவான் தான். உடல் கொண்ட மனிதர்களை பகவான்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய பெரிய குருமார்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் பாரதம் இவ்வளோ அழுக்க சோழிக்கு சமமாக ஆகி இருக்குது? அப்போ அவங்க யாரையும் தூய்மை ஆக்கலைன்னு நிரூபணமாகுது. ஆனால் இதே பாரதம் நேற்று சொர்க்கமாக இருந்துச்சு. சொர்க்கத்தின் பரிசு பாரதத்துக்கு பாபா கொடுத்தார். தூய்மையற்ற பாரதவாசிகளை ராஜயோகம் கற்றுக் கொடுத்து தூய்மையாக்கினார். இப்போ அழுக்காகிட்டீங்க. மறுபடியும் உங்களுக்கு சேவாதாரியாகி உங்களை தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ தந்தை தான் ஆன்மீக சேவாதாரியாக இருக்கிறார். மற்ற மனிதர்கள் எல்லோரும் ஸ்தூலமான சேவாதாரிகள். சன்னியாசிகள் கூட ஸ்தூலமான சேவாதாரிகள் தான். அவங்க புக்கு படிச்சுட்டு சொல்கிறாங்க. ஆனால் நிராகாரராகிய நான் சாக்காரத்தில் இந்த சாதாரண முதியவர் பிரம்மா உடம்புல பிரவேசித்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏ பாரதவாசி குழந்தைகளே, பாருங்க, ஆன்மீக தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த ஞானத்தை உங்ககிட்ட பிரம்மா சொல்லலை. அந்த நிராகார தந்தை இந்த உடலை ஆதாரமாக எடுத்து சொல்கிறார். ஏன்னா சிவனுக்கு தனக்குன்னு சொந்தமாக உடம்பு கிடையாது. ஆனால் சாலிகிராம ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தனித்தனியாக உடம்பு இருக்குது. மறுபிறவியில் வந்து தூய்மையற்றவராக ஆகிடுறீங்க. இப்போ முழு உலகமும் தூய்மையற்று இருக்குது. ஒருத்தர் கூட தூய்மையானவர் கிடையாது. நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க. பிறகு துருப்பிடிச்சதுனால சதோவிலிருந்து ரஜோ தமோவுக்கு வந்துட்டீங்க. ஸோ பாரதவாசிகளானவங்கக்கிட்ட சிவபாபா வந்து சரீரத்தை தாரணை பண்ணி பேசுகிறார். ஸோ யார் உடம்பை எடுக்கிறாரோ அந்த பிரம்மாவைத்தான் பாக்கிய ரதம்னு சொல்கிறோம். கோயிலில் சங்கரருடைய உருவத்தை காட்டுறாங்க. ஏன்னா அவங்க சிவனும் சங்கரனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சிவனும் நிராகாரர், சங்கரனும் ஆக்காரர், அதாவது ஒளி உடல் கொண்டவர். இது அவங்களுக்கு தெரியல. அதனால தான் ஒன்றுன்னு சொல்லிடுறாங்க. சரி, காளை மாட்டு மேலே சவாரி செய்கிறது யார்? சிவனா சங்கரனா? ஏன்னா சங்கர் இருக்கிறது சூக்ஷ்மவதனத்தில். சூக்ஷ்மவதனத்தில் எப்படி காளை மாடு இருக்கும்? சூப்பர் பாயிண்ட் இல்லையா?
அதே மாதிரி சிவன் இருக்கிறது மூலவதனத்தில், அங்கேயும் எப்படி காளமாடு இருக்கும்? ஸோ சூக்ஷ்மவதனத்தில் சங்கர் இருக்கார், மூலவதனத்தில் எல்லா ஆத்மாக்களும் இருக்கிறாங்க, சிவபாபாவும் இருக்கிறார். சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கர் மட்டும்தான் இருக்கிறாங்க, அங்கே விலங்குகள்லாம் இருக்கிறது கிடையாது. ஸோ நான் இந்த ஸ்தூல உலகத்தில் சாதாரண முதியவர் உடம்பில் பிரவேசிக்கிறேன். அதைத்தான் அவங்க காளமாட்டில் வந்ததாக சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தங்களுடைய ஜென்மங்கள் பற்றி தெரியாது. சத்தியுகத்திலிருந்து எத்தனை பிறவிகள் எடுத்தீங்க? 84 பிறவி எடுத்தீங்க. இப்போ இது கடைசி பிறவி. இதே பாரதம் அமரலோகமாக தூய்மையாக இருந்துச்சு. ஆனால் அதே பாரதம் இப்போ எப்படி இருக்குது? மரணலோகமாக அழுக்காக இருக்குது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒரு சிவபாபா தான். ருத்ரமாலை தான் பரமபிதா பரமாத்மா நிராகார சிவனுடையது. 108 ருத்ரமாலைன்னு சொல்லப்படுது. எல்லோருமே சிவனுடைய கழுத்து மாலை. தந்தை பதித்த பாவனராக இருக்கிறார். இல்லை, எல்லோரையும் தூய்மையாக்கி எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளலாக, எல்லோருக்கும் ஆஸ்தி கொடுப்பவராக இருக்கிறார். எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை கொடுப்பார். அது காக்கை எச்சத்துக்கு சமமான சுகம்னு சன்னியாசிகள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால்தான் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அது கரெக்டாக அப்படின்னா கரெக்டு தான்னு பாபா சொல்கிறார். இல்லை, இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய சுகமெல்லாம் காக்கை எச்சத்திற்கு சமமானது தான். ஸோ தந்தை தான் ஞானத்தை கொடுத்து தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்களாக மாற்றுறார். முட்களாக இருந்தவர்களை மலர்களாக மாற்றுறார். இது கீதையின் ஞானம். இந்த ஞானத்தை வேறு எந்த மனுஷனும் புரிய வைக்க முடியாது. ஞான கடலாக இருக்கிற பதித்த பாவனை தந்தை தான் இதை புரிய வைக்க முடியும். அந்த தந்தை கிட்ட இருந்து தான் இந்த ஆஸ்தி கிடைக்கிது. ஸோ அந்த ஆஸ்தியை நீங்கள் தான் தந்தைக்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க. அதாவது நீங்கள் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ சங்கமேகத்தில் இருக்கிறோம். சங்கமேகம்னாலே சத்தியுகத்தை நோக்கிய பயணம், யாத்திரை. அதான் நினைவு யாத்திரைன்றார். மற்றவர்கள் எல்லாரும் கலியுகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கலியுகத்துடைய கடைசி நேரம் நடந்துட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். மகாபாரத சண்டையும் முன்னாடியே இருக்குது. இல்லை, எந்த நேரமும் வல்லரசு நாடுகள் நான் ஒன்று அழிச்சிடுவேன் சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஸ்லைட்டாக தீப்பொறி பற்றிக்கிட்டால் போதும், உலக யுத்தம் கன்ஃபார்ம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இதே மாதிரி ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த வைக்கோல் போர், உலகம்ன்ற வைக்கோல் போரில் தீ மூண்டது, உலக விநாசம் நடந்தது. ஆனால் நீங்கள் இப்போ முந்தைய கல்பம் மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மற்ற எல்லாமே பக்தி மார்க்கம். ஸோ பாபா எப்போ வராரோ அப்போ தான் சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறார். அது வரைக்கும் சொர்க்கம் இல்லை. இந்த சிவசக்தி பாரத மாதாக்கள் பாரதத்தை ஸ்ரீமத் படி சொர்க்கமாக ஆக்குறாங்கன்னு பாபா சொல்கிறார். சிவசக்தி பாரத மாதாக்களாகிய நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குறீங்க.
நீங்கள் ஈஸ்வரனுடைய வாரிசுகள், அதனால் அவரை மட்டும்தான் நினைவு பண்ணுறீங்க. இல்லை, அவருடைய வாரிசுன்றதே அவரை நினைவு செய்வதன் மூலமாக தான் நாம் நிரூபிக்கிறோம். இல்லை, அவர் தத்தெடுத்தார், வாய் வழியாக தான் தத்தெடுத்தார். அப்போ மனதின் மூலமாக அவரை நினைக்க நினைக்க அவருடைய வாரிசாகிறோம். சிவன்கிட்ட இருந்து சக்தி எடுத்து 5 விகாரங்கள்ன்ற எதிரிகள் மீது வெற்றி அடைகிறீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாரதத்தில் ஆன்மீக சேவை செஞ்சீங்க. அந்த சமூக சேவகர்கள் ஸ்தூல சேவை தான் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுறது தான் ஆன்மீக சேவை. பரமாத்மா ஆத்மாக்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறார், ஞான ஊசி போடுறார். அதாவது ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மா தான் ஞானத்தை கேட்குது. நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்தீங்க. 84 பிறவி எடுத்து இப்போ கடைசியாக தாய் தந்தையை அடைஞ்சிருக்கிறீங்க. சத்தியுகம் திரேதா யுகத்தில் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அடைஞ்சிங்க. இப்போ மறுபடியும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மூலமாக அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாரதத்துக்குத்தான் இந்த ஆஸ்தி கிடைச்சிது. பாரதத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது. அங்கே அசுரர்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பழைய உலகத்துக்கு தீ பற்ற போகுதுன்னு பாபா சொல்கிறார். நான் ஞான யஜ்யத்தை படைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் தூய்மையான தேவதைகள். ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் தேவதை ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. குழந்தைங்களுக்கு சத்கதி கொடுக்கறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை முள்ளிலிருந்து மலர ஆக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தான் ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் முழு நாடகத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி சிவபாபாவுடைய நடிப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன தொடர்புன்னு புரிஞ்சுக்கிறீங்க. விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக அவங்க காட்டுறாங்க. இல்லை, விஷ்ணு படுத்துட்டு இருப்பார். விஷ்ணு தொப்புலேருந்து தாமரை கொடி வரும். தாமரை கொடி மேலே பிரம்மா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரம்மா தான் விஷ்ணுவாக ஆகிறாரு. அதே விஷ்ணு 5000 வருஷம் கழித்து பிரம்மா ஆகிறாரு அப்படின்னு அர்த்தம். அது பிரம்மா விஷ்ணுவுக்கு மட்டும் இல்லை, பிராமணர்களாகிய நமக்கும் பொருந்தும். நாம் தான் தேவதையாக ஆகிறோம். தேவதையிலிருந்து இப்போ பிராமணர் ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆகி இருக்குது. எப்படி விஷ்ணு பிரம்மா ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆச்சோ அதே மாதிரி. இந்த ஞானம் எல்லாம் இப்போ தான் நமக்கு இருக்குது. இப்போ பிராமணர்களாகிய உங்களுடைய நாபியிலிருந்து விஷ்ணுபுரி வெளிப்படுது. அவங்க விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார், பிறகு அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை சொன்னார் அப்படின்னு படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரம்மா மூலமாக அனைத்து வேதங்களின் சாரத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நமக்கு புரிய வைக்கிறது யார்? சிவபாபா. முக்கியமான தர்மசாஸ்திரங்கள் 4 இருக்குது. அதில் முதல் சாஸ்திரமே தெய்வீக தர்மத்துடைய கீதை தான். அந்த கீதையை சொன்னது யார்? சிவபாபா. அவரைத்தான் ஞானக்கடல், பதித்த பாவனர், சுகக்கடல் அப்படிலாம் சொல்கிறோம். அவரே பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குறார். கிருஷ்ணர் ஆக்கலை. கிருஷ்ணரோ என்கிட்ட இருந்து ஞானத்தை எடுத்து பிறகு கிருஷ்ணர் ஆனார் முயற்சி பண்ணி.
ஸோ இது மறைமுகமான விஷயம். புது புது குழந்தைங்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. இது நரகம்னு சொல்லப்படுது இல்லையா? இப்போ இந்த முரளியை தான் முதல்ல ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா? ஸோ இப்போ இருக்கிறது நரகத்தில் இருக்கிறோம். சத்தியுகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். சிவபாபா அந்த சொர்க்கத்தை தான் ஸ்தாபனை பண்ணார், நரகத்தை ஸ்தாபனை பண்ணலை. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் அந்த சொர்க்கத்தில் தான் இருந்தது. இப்போ மறுபடியும் நீங்கள் மனிதன்லேருந்து தேவதையாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மரண லோகத்தில் துக்க தாமத்தில் உங்களுடைய கடைசி ஜென்மம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதே பாரதம் அமரலோகமாக இருந்தது. அப்போ அங்கே துக்கத்தின் பேரடையாளம் கூட இருக்காது. பாரதம் ஃபரிஸ்தானாக, அதாவது தேவதைகள் வாழக்கூடிய சொர்க்கமாக இருந்தது. இப்போ சுடுகாடாக இருக்குது. மறுபடியும் பரிஸ்தானாக ஆக போகுது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இது மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான ஸ்கூல். இது ஒன்றும் சன்னியாசிகளுடைய சத்சங்கம் கிடையாது. ஏன்னா சன்னியாசிகளுடைய சத்சங்கத்தில் அவங்க ஏதாவது சாஸ்திரங்களை படித்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது இல்லை, இங்கே கடவுள் பேசுகிறார். இது அந்த 7 நாள் கோர்ஸு கேட்காத வரைக்கும் புதுசாக வரவங்களால் இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. 7 நாள் கோர்ஸ் கேட்டால் கூட எடுத்தோடனே புரியாது. ஓரளவுக்கு புரியும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். இந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் பக்தர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய ஆத்மாவும் கடவுளை நினைக்கிது. ஏன்னா எல்லாருடைய பிரியதர்ஷன் அந்த ஒரு பரமாத்மா தானே. அவருடைய பிரியதர்ஷினிகள் தான் எல்லா பக்தர்களும். தந்தை உண்மையான கண்டத்தை இப்போ ஸ்தாபனை பண்ணுறார். அரை கல்பத்துக்கு பிறகு ராவணன் பொய்யான கண்டத்தை ஸ்தாபனை பண்ணுறோம். இப்போ சங்கமயுகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய ஸ்ரீமத் படி பாரதத்துக்கு உண்மையிலும் உண்மையான சேவை பண்ணணும். சர்வசக்திவான் தந்தைக்கிட்டேருந்து சக்தி அடைந்து 5 விகாரங்கள்ன்ற எதிரி மேலே வெற்றி அடையணும். மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காகத்தான் நம்ம பாபா குழந்தை ஆகியிருக்கிறோம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக தூய்மையாகணும். ஞானத்தை தாரணை பண்ணி முள்ளிலிருந்து மலராகணும். மற்றவர்களையும் முள்ளிலிருந்து மலராக ஆக்கணும். வரதானம்: விநாச நேரத்தின் தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய ஆக்காரி லைட் ரூபதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: விநாச நேரத்தில் தேர்வில் தேர்ச்சி அடையணும் அல்லது எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஆக்காரி லைட் ரூபதாரியாக ஆகணும். நடந்தாலும் காரியம் செஞ்சாலும் லைட் ஹவுஸ் ஆகி காரியம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஸ்தூல ரூபமே மற்றவங்களுக்கு தெரியாது. அதுதான் பாதுகாப்பு கடைசி நேரத்தில் இல்லையா? எப்படி நடிக்கும்போது வேஷம் போட்டு நடிக்கிறாங்க, நடிப்பை முடிஞ்சோடனே அந்த வேஷத்தை கலைச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வினாடியில் இந்த ஸ்தூல உடலில் காரியம் செய்யணும். அடுத்த வினாடியை ஸ்தூல உடலில் விட்டுட்டு சூக்ஷ்ம உடல் கொண்டவராக மாறிடணும். ஸோ எப்போ இந்த பயிற்சி பக்கா ஆகுதோ அப்போ இவங்க ஒளி உடல் அணிஞ்சிருக்கிறாங்க, இவங்களுடைய அலங்காரமே ஒளி தான் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு அனுபவமாகும். ஸோ இதைத்தான் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் ஏஞ்சல், மலக்குகள் அப்படிலாம் சொல்கிறாங்க.
ஸோ அப்படித்தான் கடைசி நேர பிரச்சனையை உங்களால் எதிர்கொள்ள முடியும், பாஸ் ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடியே புத்தியினால் கலியுகத்திலேருந்து இறந்துடணும். அதுதான் இறந்து உயிர்த்து வந்தார் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன? சூக்ஷ்ம ரூபதாரியாக வந்தார்னு அர்த்தம். நம்மளுடைய நினைவு தான். ஸோ இப்போத்துலேருந்தே ஒளி உடல்லே இருக்கிற அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். புத்தியினால் நான் சூக்ஷ்ம லோகத்தில் இருக்கிறேன், சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன், அங்கே சத்தமே இருக்காது இல்லையா? நேற்று கூட சொன்னார், எண்ணத்தின் மூலமாகவே அனைத்து காரியத்தையும் செய்ய முடியும் இப்போவே இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே அப்படின்னு. ஸோ இதுதான் கடைசி நேர டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிறதுக்கான வழி. ஒளி உடல் தான் ஸ்லோகன். ஆர்வம், உற்சாகம் அப்படின்ற இந்த சிறகுகள் எப்போவுமே உங்கள் கூட இருந்துச்சுன்னா ஒவ்வொரு காரியத்திலும் ஈஸியாக வெற்றி அடைவீங்க இல்லையா? ஊக்க உற்சாகம்தான் பிராமண வாழ்க்கையின் சிறகுகள், பறக்கும் கலையில் இருக்கிறதுக்கான சிறகுகள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சேவையிலும் சரி, சுய புருஷார்த்தத்திலும் சரி, ஊக்க உற்சாகத்தோடு பண்ணணும். அவிக்தேஷரா நிச்சயம்ன்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். பாபா சர்வசக்திவான் இல்லையா? ஸோ அப்போ அவருடைய கையை யார் பிடிச்சி இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக லட்சியத்தை அடைஞ்சிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வைங்க. இப்போதைக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு துணையாக இருக்கிறவர் உறுதியானவர் இல்லையா? அதனால் கண்டிப்பாக லட்சியத்தை அடைஞ்சிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நிச்சய புத்தி எப்போவுமே யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வெற்றி ரத்தினமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிச்சய புத்தியுடைய வெற்றி ரத்தினம் நான் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம் பலகீனமானவர்கள், நம்மளால் அதை அடைய முடியாது, இயேசுவை பிடிக்காமல் அடைய முடியாது அப்படின்னா அதுவுமே நம்ம ஞானம்தான் இல்லையா? பாப்தாதா கையை பிடிக்கிறதுனால நம்ம அதை அடையிறோம். ஸோ அதனால் இதுவரைக்கும் என்ன பலகீனமானவர்களாக வேணாலும் இருந்துட்டு போங்க, கடந்ததாக இருக்கட்டும். முற்றுப்புள்ளி வச்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ யார் கையை பிடிச்சிருக்கிறேன் அதுதான் முக்கியமான விஷயம். சமபர்ஃபுல்லான அபிக்தேஷரா இல்லை பாபா கையை பிடிச்சா நாராயணன் பதவியோ அல்லது என்ன லட்சியமோ அதை கண்டிப்பாக அடைஞ்சிடுவீங்க. விகாரத்தை வெல்றதா இருக்கட்டும், சேவை செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இன்றைக்கி ஜானகி தாதியுடைய நினைவு நாள். ஸோ அதனால் அவங்களுடைய சில வார்த்தைகள், தனது சூக்ஷ்ம அபிமானம் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சீக்கிரமாக அழிக்கிறது தான் உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லையா? அது எப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா? டெஸ்ட் பேப்பர் வரும்போது மற்றவர்கள் என்னடா நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோம், ஏன் மற்றவர்கள் நம்மளை தப்பாக சொல்கிறாங்க? அப்போ சூக்ஷ்ம அபிமானம் இருக்கும். ஆக்சுவலாக மற்றவங்க உங்களை திட்டும்பொழுது அவமானம் வருதுனால அபிமானம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். சரி, அதிகமாக யோசிக்கிறது, பேசுகிறது, கவலைப்படுறது, இதன் மூலமாக உங்கள் சக்தியும் நேரமும் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் சக்தி சேமிப்பாகும். ஒருத்தருடைய அதாவது யாருடைய தப்பையும் மனசில் வைக்காதீங்க. ஸோ அப்போ தான் மனசு தெளிவாக இருக்கும், அப்போ தான் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். ஸோ நமக்குள்ளே என்னென்னலாம் வீணானது, நெகட்டிவானது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிச்சிட்டிங்கன்னா அமைதி பிரியர்களாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வீண் விஷயத்தை யாராவது பேசினா கூட ஜானகி அது மாதிரி சரி அதை விட பாபா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பாபா கிட்டேருந்து பரிசு அடையணும், அதுக்கு தானே வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபா கொடுத்துருக்கிற நியமம் எதுவோ அதன்படித்தான் நடக்கணும். கொஞ்சம் கூட எதுலேயுமே பற்று இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. இங்கே தான் உட்காருவேன், இப்படி தான் பண்ணுவேன், இல்லை இப்படி பண்ண சரி ஓகே அப்படின்னா தான் அதுக்கு நான் அடிமை இல்லைன்னு நிரூபிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். காரியம் மற்றும் சம்பந்தங்கள் பற்றி
குணங்களின் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அதாவது காரியத்தில் ஆன்மீகம் இருக்கணும். ஆன்மீகம்னாலே விலகி இருக்கிறது. அதேமாதிரி சம்பந்தத்தில் சத்தியம் இருக்கணும், உண்மைத்தன்மையும் இருக்கணும். விலகியும் இருக்கணும், உண்மைத்தன்மையும் இருக்கணும். 7 பணிவு மற்றும் சத்தியத்தை உங்களுடைய துணைவனாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப சரியாக இருப்பீங்க இல்லையா? பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சத்தியம். சத்தியம்ன்றதே தூய்மை தான். அன்பு மற்றவங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நான் அன்பானவன்ற சமானத்தில் இருங்க. எல்லோருக்கும் மரியாதை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆகிடுவீங்க. நீங்கள் அன்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. யார் உண்மையான தூய்மையான மற்றும் சேவாதாரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பரமாத்மாவுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் இல்லையா? பாபாவுக்கு உண்மையான உள்ளம் கொண்டவர்களை தான் பிடிக்கும். ஸோ உண்மைன்றதில் தூய்மையினும் வந்துடுது. அப்புறம் சேவை செய்கிற குழந்தைங்க தான் பிடிக்கும். ஸோ சேவை செய்யணும், அதே நேரத்தில் டபுள் லைட்டாக இருந்து செய்யணும். அதுதான் மிகப்பெரிய சேவை இல்லை? எந்த சுமையும் இல்லாமல் அப்படி லேசாக செய்யணும். ஸோ மிகப்பெரிய விஷயத்தை கூட சின்னதாக ஆக்கிட்டிங்கன்னா கழுமரம் கூட சின்ன முள் மாதிரி தான் அனுபவம் ஆகுன்றார் இல்லை? அது ஒன்றும் இல்லை, அது நேற்று சூப்பராக சொன்னார் பாருங்க. பிரச்சனை வந்தால் கூட எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போவாங்க சக்திசாலி ஆத்மாக்கள். செம்ம பவர்ஃபுல்லானது. இப்போ உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அல்லது இனி வந்தால் கூட டக்குன்னு அந்த பாயிண்ட்டை யோசித்து பாருங்கள். நம்ம அதுக்காகவே முக்கியமான பாயிண்ட்ஸை வச்சு இன்னொரு சேனல் பிகே சரவணகுமார் ஏஞ்சல்ன்ற சேனலில் தமிழில் போடுறோம். டெய்லியும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஒவ்வொரு முறையிலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அது வந்துடும். ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழு முரளி கண்டிப்பாக கேட்கணும், பட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, சிந்தனை சாதனைகளில் குறுக்கிடுது. நினைவு சாதனையின் மூலமாக வெற்றியை கொடுக்குது. ஸோ சமசூப்பர் இல்லையா? தேவையில்லாத எண்ணங்கள் தான் அந்த சாதனைக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். அப்போ பாபாவுடைய நினைவின் மூலமாக அந்த சிந்தனையின் மீது நம்ம வெற்றி அடையணும். வீண் சிந்தனையின் மீது குஷின்ற பொக்கிஷத்தை சதா நிலையாக வச்சுக்கணும். அப்படின்னா நேர்மையாக சிந்திக்கும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ எப்போவுமே நேர்மைன்றதே இங்கே வந்து பாபாவுடைய வழிபடி நடக்கிறது. ஸோ பாபாவுடைய வழிபடி நடந்தால் தான் குஷியாக அனுபவமாகும். ஸோ நீண்ட கால பயிற்சி இது ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பேசியிருப்பாங்க, அது சும்மா நடுவில் எடுத்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எதுவுமே அர்த்தம் புரியல. ஸோ மற்ற முறையிலேருந்து நான் அதுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாபா என்ன சொல்லுவார்னா, நீண்ட கால பயிற்சி இருக்கும்போது தான் கடைசி நேரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் அந்த நீண்ட கால பயிற்சி, நீண்ட காலமாக உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். ஸோ இது முள்ளு நிறைஞ்ச காடு இல்லையா? இதில் உங்களையும் பாதுகாத்துக்கணும், மற்றவர்களையும் பாதுகாக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? உங்கள் மனோபலம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது நேற்று கூட பாபா சொல்லியிருந்தார். ஸோ மனசில் குப்பையிலேருந்து முற்றிலும் விடுபடணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வைராக்கிய உள்ளுணர்வு தாரணை பண்ணணும். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. அந்த குப்பையை மனசில் கூட எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்ட்டு. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.